peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அபிரகாமினுடைய வாழ்க்கையில நடந்த மூன்றாவது அதிசயம் தொடக்க நூல் 21வது அதிகாரம் 1-3 முறை பார்த்தால், சாராளுக்கு சுமார் 90 வயது, அபிரகாமுக்கு சுமார் 100 வயது. சில்வர் ஜூப்ளியே கொண்டாடிட்டாங்க, பிளாட்டினியம் ஜூப்ளி கூட கொண்டாடி இருப்பாங்க. வயசாகி போச்சு, இனிமேல் செத்து போயிருவாங்க, இனிமேல் குழந்தை பிறக்காது, எல்லா முடிவும் எடுத்துட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே சாராளை நினைத்தார். இது முழுமையான தேவ அதிசயம். கர்த்தர் சொன்னபடியே சாராளை அவர் நினைக்கிறார். நினைப்பதுனா என்ன? நினைச்ச உடனே சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு பிறக்கிறான். அருமையான மகனை பெற்றெடுக்கின்றார். முதிர்ந்த வயதில் அருமையான மகனை பெற்றெடுக்கின்றார். சந்ததி சின்ன கார்மேகம், சின்ன ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வந்திருக்கிறாங்க. தேவன் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குக்கு உயிர் வந்திருக்கிறது. தேவன் சொன்ன வாக்கு ஜீவனாயிருக்கிறது. அது ஈசாக்காக வெளிவந்திருக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, அவ்வப்பொழுது எத்தனையோ பிள்ளைங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம், ஒரு குழந்தைய பெத்தெடுத்த பிற்பாடு எவ்வளவு கஷ்டம். 10 மாசம் சுமந்தது கூட பெருசா வழி இல்லை. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லா இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள், தந்தைமார்கள் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைகளினால் அவதி, பிள்ளைகளினால் அவமானம், பிள்ளைகளினால் ஏமாற்றம், பிள்ளைகளினால் பயம், பிள்ளைகளினால் பதட்டம், பிள்ளைகளினால் சண்டைகள், பிள்ளைகளினால் கேசு, பிள்ளைகளினால் ஹாஸ்பிட்டலு, பிள்ளைகளினால் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத அடிப்படை சண்டைகள். இன்னைக்கு 10 மாசம் இருக்கும்போது அடங்கி இருந்தான், இன்னைக்கு குதிக்கிறாங்க. பிள்ளைங்க குதிக்குதுங்க, சுடுதண்ணிய காலில் ஊத்திக்கிட்டு வாழ்ந்துக. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, கோபம், அகங்காரம், ஆவேசம். தெய்வ பிள்ளைகளே, அந்த பிள்ளையை தேவன் எப்படி உருவாக்குகிறார்? வாக்கின் நிமித்தம் உருவாக்குகின்றார். அப்ப தேவனுடைய அந்த தெய்வ பயத்தை, தெய்வ பக்தியை, தெய்வ பிரேமாவை, அன்பை, காதலை நீ பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்த்தாயா? தப்பு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. பிள்ளைங்க பிறந்த உடனே நான் சிபிசிஐ ஸ்கூல்ல நான் போடணும், கராத்தேக்கு அனுப்பணும், டான்ஸுக்கு அனுப்பணும், நீச்சலுக்கு அனுப்பணும், 9 வயசுலயே பைக் ஓட்டணும், 10 வயசுலயே கார் ஓட்டணும், 15 வயசுலயே பிளைட் ஓட்டணும், 20 வயசுல வெளிநாடு ஓடிடணும். அப்படி என்று பல வகையான உலக சிந்தனைகளை நீ அவனுக்கு ஊட்டி வளர்த்தாய். அவன் 10-12 வயசு வந்த பிற்பாடு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருவான். அவன் தனியா நீ போட்ட பிளான் அங்க நடக்க போது கிடையாது. நீ போட்ட பிளான் நடக்காது, என்னைக்குமே நடக்காது. நீ கடவுள் போட்ட பிளானோட நீ இருக்கணும். உனக்கு ஒரு மகனை நான் கொடுப்பேன், அவனை நீ பக்தியோடும், தெய்வ பயத்தோடும், ஒழுக்கத்தோடும், விசுவாசத்தோடும், பரிசுத்தத்தோடும் நீ வளர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நீ அவனை உலக ஞானம், அவன் அறிவாளி, அவன் சரியான முட்டாள வாழ்றான். அம்மா அப்பாட்ட பேசுறது எப்படின்னு தெரியாது, மனைவி கிட்ட பேச தெரியாது, பிள்ளைங்களை வளர்க்க தெரியாது, சொந்தக்காரவங்கள்ட்ட பழக தெரியாது, ஒரு 2 இடத்துக்கு போனா எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி அன்பா இருக்கணும் தெரியாது, ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி தெரியாது, உலக நடப்புகளை பற்றி தெரியாது. அப்ப நீ அவனுடைய கண்ணை மூடி பயங்கரமான இருள் அறையில் தள்ளுகின்றாய். அவன் பயந்து போறான். இன்னைக்கு எந்த புள்ள பயப்படாம இருக்குது? அவன் எதிர்காலத்தை பத்தி பயப்படுறான், அவனுடைய துணையை பற்றி பயப்படுறான், மனைவியை பார்த்து பயப்படுறான், கணவனை பார்த்து பயப்படுறா, புள்ள பெக்கிறத பார்த்து பயப்படுறா, பிள்ளைய வளர்க்கறத பார்த்து பயப்படுறா,
வெளியே போறதுக்கு பயப்படுறா, எல்லாத்துக்கும் பயம். அப்ப அவருடைய வாழ்க்கையில பயம் பயம் பயத்தை நீ ஊட்டும் பொழுது, ஏன் இன்னைக்கு 12 வயசுலயோ 15 வயசுலயோ நியூஸ்ல பாக்கணும், 9 வயசுல ஒரு புள்ள கர்ப்பம் ஆயிடுச்சு, 9 வயசுல கர்ப்பம் ஆயிடுச்சு, குழந்தையும் பெத்துருச்சு. அப்ப தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு காதல்ல உழுறான். ஏன்னா அவனுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அவனுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். எப்ப பார்த்தாலும் கடுமையா போட்டு 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 வதைக்கிறான். போய் கோயில்ல உட்காந்து ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் குடும்பமா உட்காந்து அமைதியா, நீ வேண்டவே வேண்டாம், அப்படியே ஆண்டவரை பாரு, ஆண்டவரே பாரு, அவர் உன் உள்ளத்துக்குள்ளாய் வருவார், இந்த உடலுக்குள்ளாய் வருவார், உன் வாழ்க்கைக்குள்ளாய் வருவார். அவர் எங்கும் பிரசன்னமாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அதே போலதான் தேவனுடைய வாக்கு அபிரகாமுக்கும் சாராளுக்கும் வந்தது. அந்த வாக்கோடு அவங்க அமர்ந்திருந்தாங்க. அற்புதங்கள் நடந்தது. குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள் வாழ்க்கையே மாறி போனது. நாமும் கண்களை மூடி செபிப்போமா? என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இயேசுவே, தெய்வம் கர்த்தாவே, அபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தெய்வமே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில எத்தனையோ பிள்ளைகள் குழந்தையின் நிமித்தம் குழந்தை இல்லாமல் அவதிப்படுகிறார்கள், குழந்தை பெற்றெடுத்து அவதிப்படுகிறார்கள், குழந்தையால் அவதிப்படுகிறார்கள். சுவாமி ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, வாழ்க்கை முழுவதுமாகவே போராட்டம் போராட்டம் போராட்டமாகவே இருக்கிறது ஆண்டவரே. அப்ப அதிக பாசத்தை வைத்து நாங்கள் என் பிள்ளைகளை வளர்த்தோம் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க தப்பி போறாங்களே ஆண்டவரே, தவறான முடிவுகளை எடுக்கிறாங்களே, காம எண்ணங்களுக்கும் மோக எண்ணங்களுக்கும் ஆண்டவரே, செக்ஸுக்கும் லவ்வுக்கும் இடம் கொடுக்கறாங்க ஆண்டவரே. எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னே தெரியாம கண்ணு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களே ஆண்டவரே. ஏசப்பா, உணர்வுகளுக்கு அதிக ஆசைகள் கொடுக்கிறார்களே சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு பிள்ளைங்களை பெற்றெடுக்கணும் என்று ஆண்டவரே, கர்ப்பம் தரிக்கணும் என்று ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகா சக்தியினாலே அந்த கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள், விந்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள், சூட்டு பிரச்சனைகள், அடிவயிறு பிரச்சனைகள், ஆண்டவரே பிசிஓடி ப்ராப்ளம், ஆண்டவரே பீரியட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகா சக்தியினாலே நீர் இந்த அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யணும் ஆண்டவரே. நீர் இந்த வேளையில அந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அருளும்படியாக, கர்ப்பம் தரிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் எத்தனை தாய் தந்தையர்கள் ஆண்டவரே பிள்ளைகளால் அவதிப்பட்டு கொண்டு, ஐயோ என் பிள்ளைய நல்ல புத்தி கொடுங்க ஆண்டவரே என்றும், ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, படிப்பை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, லவ் விரட்டுங்க ஆண்டவரே, காம எண்ணங்களை விரட்டுங்க ஆண்டவரே, மோக எண்ணங்களை விரட்டுங்க ஆண்டவரே, கெட்டவனை நம்புகிற அந்த மனத்தன்மையை அகற்றுங்க ஆண்டவரே, ஒளியை கொடுங்க ஆண்டவரே, நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, எதிர்காலத்தை காணக்கூடிய கிருபையை கொடுங்க, எதிர்காலத்தின் திட்டங்கள் ஆண்டவரே அது பரிசுத்தமான திட்டங்களாக இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி. ஏசு ராஜாவே, இன்றைய நாளிலே எந்த பிள்ளையானவன் கஞ்சாவுக்கும் போதைக்கும் மதுவுக்கும் ஆண்டவரே காதலுக்கும் அடிமையாய் கடக்கிறார்களோ ஆண்டவரே, தன்னல புத்திக்கு அடிமையாய் கடக்கிறார்களோ அதெல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமையான கரத்தினாலே, சக்தியினாலே, ஆண்டவரே கிருபையினாலே அந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சிரிப்பையும் கொடுங்க ஆண்டவரே. கடந்த காலங்கள் ஓடட்டும், ஃபெயிலியர் நாட்கள் ஓடட்டும், தோல்வியின் நாட்கள் ஓடட்டும், பயத்தின் நாட்கள் ஓடட்டும், பிரச்சனையின் நாட்கள் ஓடட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.